இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கபாலீஸ்வரர் கோவில் வீடியோ தான். நாங்கள் பொறந்தது வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் பக்கத்தில் தான் அப்படின்றதுனால கபாலீஸ்வரர், வள்ளீஸ்வரர், அப்பர் சுவாமி கோவில் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோம். ஏதாவது ஒன்றுனா கபாலீஸ்வரர் கோவில் தான் போயிடுவோம். போகிறது அங்கே எப்போவுமே கோவிலே இருக்கிறது, சின்ன வயசுலேருந்து பார்க்குறது, ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லணுன்னா கோவிலில் சொல்லி மீட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் எப்போவுமே நடந்துகிட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பொங்கல், தீபாவளி இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு பெரிய ஒரு திருவிழா அப்படின்னா அது 63 திருவிழா தான். 63 வந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 நாள் திருவிழா, அந்த 10 நாளும் அப்படி பயங்கரமாக இருக்கும் வேறு லெவலில். அதனால சின்ன வயசுலேயே எப்போ 63 வரும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருப்போம். அதுவும் இல்லாமல் எப்போவுமே அங்கேயே இருக்கிறதுனால நாங்கள் 12th படிக்கும் போதெல்லாம் மார்னிங் டியூஷன் ஒரு 5:30க்கு போகும்போது 6:30க்கு டியூஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் கோவில் குளத்துல தான் உட்காருவோம். அப்போ காலையில் இந்த பேக்கரியிலேருந்து இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மீன்களுக்கு போடுவாங்க. அதெல்லாம் உட்காந்து ஒரு 1 hour பார்த்துட்டு கபாலீஸ்வரர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். கபாலீஸ்வரர் எப்படி அப்படின்னா நிறைய அடிபட்டு எனக்கு ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு அப்புறம் தான் நம்ம கடவுளை உணர ஆரம்பிப்போம். அந்த மாதிரி உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய அருள் அவர் செஞ்சுருப்பார் ஏற்கனவே. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அருள் என்ன அப்படின்னு நம்மளால் உணரவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும், இது பக்கத்துலேயே பிறந்ததும் ஒரு அருள், நினைக்கிறப்போ ஓடி பார்க்குறதும் ஒரு அருள் அப்படின்றதே அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் இறைவனோட ஒவ்வொரு செயலுமே நம்ம ஒரு டைமில் நமக்கு அது கேள்விக்குள்ளாகி நிறைய டைம் அந்த கேள்வியை நம்ம அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அந்த பதிலை நம்ம எதிர்பார்க்காத அப்போதான் அந்த பதில் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம சைவத்துலேயும் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஈசனோட அருளும் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஒரு வலியையோ இல்லை நமக்கான ஒரு பாடத்தையோ உள்வாங்கிக்கிட்டு அதை மன்னித்து நம்ம விடதுக்கப்புறம் தான் இறைவன் உள்ளே அதுக்கான அருள் செய்வான் அப்படின்றது தான். நிஜமாகவே நான் அப்படி தான் உணர்கிறேன். அதாவது மயிலாப்பூருக்கு பக்கத்தில் ஒரு பிறந்து வளர்ந்தது ஒரு பெரிய பேரருள் அப்படின்னு. எனக்கு கபாலீஸ்வரர் கோயில் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள்.